யூபிஐ பேமெண்ட்ஸ் லைக் ஜிபே, ஃபோன்பேல நீங்கள் பே பண்ணும்போது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம பே பண்ணதும் உடனே பே ஆகிடும். பட் பேமெண்ட்டோட எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும். இந்த டிலே ஆகி வர்ற எஸ்எம்எஸ்னால தான் நம்மளோட பேமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஓகே, பேமெண்ட் டிலே ஆகிறதுனால எப்படி ஃபாஸ்ட் ஆகும் அண்ட் இதுக்கும் மெசேஜிங் சிஸ்டமுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பற்றி வழக்கம் போல் ஒரு சினாரியை வச்சு பார்த்துடலாம். ஓகே, வழக்கமாக ஒரு யூபிஐ பேமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷனில் இருந்து பேங்க்கோடைய பேமெண்ட் சர்வீஸை வந்து கால் பண்ணும். இந்த பேமெண்ட் சர்வீஸில் தான் இந்த பேமெண்ட் ரிலேட்டடான கோடெலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ கால் பண்ணதும் நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்க, என்ன அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சு ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசை டெபிட் பண்ணிடுவாங்க. இட் மீன்ஸ் பேமெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் ஆனது என்ன பண்ணணும்? ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும், கரெக்டாக? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை சென்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு சர்வீஸ் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு நினச்சிப்போம். நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த சர்வீஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிற கோடெலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் சர்வீஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்க்கு ஒரு ஏபிஐ கால் பண்ணும். அதாவது இந்த யூஸருக்கு வந்து இந்த அமௌண்ட் டெபிட் ஆகிட்டு அப்படின்னு எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு ஒரு ஏபிஐ கால் பண்ணும். பேமெண்ட் சர்வீஸ் வந்து கால் பண்ணிவிட்டு வந்து வெயிட் பண்ணுவான் ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் என்ன பண்ணுன்னா, அவன் சொன்ன டீட்டெயில்ஸ்க்கு வந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்எம்எஸை சென்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் சர்வீஸ்க்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் சர்வீஸ் வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அதை தான் நம்ம அப்ளிகேஷனில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ ஒரே ஒரு பேமெண்ட் நடக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. பட் ரியல் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட் அ டைமில் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிப்போம். ஸோ இந்த டைம் பே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பேமெண்ட் வந்து உடனே முடிஞ்சிருது. ஸோ என்னோடய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதும் பேமெண்ட் சர்வீஸ் வந்து இவனுக்கு ஒரு ஏபிஐ கால் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அனுப்பு அப்படின்னு சொல்லுது. பட் அந்த நேரம் பார்த்து நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது. பிஸியாக இருக்கிறதுனால ப்ராசஸ் பண்ண டைம் ஆகுது. ஸோ இவன் எஸ்எம்எஸை சென்ட் பண்ணி முடிஞ்சு ரெஸ்பாண்ட் பண்ணுற வர பேமெண்ட் சர்வீஸ் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பான். இந்த பேமெண்ட் சர்வீஸ் எப்பண்டா ரெஸ்பான்ஸ் அனுப்புவான்னு சொல்லிட்டு நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். எப்பண்டா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். குடித்த வாட்டர் மெலனுக்கு காசு தருவானா தரமாட்டான்னு சொல்லிட்டு கடைக்காரங்க நம்மளை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன எஸ்எம்எஸ்னால நமக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போயிடுது. இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, இந்த 2 சர்வீஸுமே கப்புள் ஆகி இருக்குது. அதாவது பேமெண்ட் சர்வீஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் சர்வீஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. அண்ட் நம்ம சினாரியோவில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எஸ்எம்எஸ் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, பட் பேமெண்ட் சக்ஸஸ் ஆன உடனே அதை நமக்கு வந்து இமீடியட்டாக ஷோ பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா, பேமெண்ட் ஏபிஐ வழக்கம் போல் கால் ஆகும். பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதும் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்கிட்ட போயிட்டு அவனுக்கு ஏபிஐ கால் பண்ணி அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பேமெண்ட் சர்வீஸ் என்ன பண்ணுன்னா, நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்க்கு பதிலாக இடையில வேறு ஒருத்தன்ட்ட ஒரு மெசேஜ் அனுப்பும். அதாவது என்ன சொல்லுன்னா, டேய் இந்த நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்கிட்ட சொல்லி இந்த எஸ்எம்எஸை அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் இவனுக்கு அனுப்பிடுவான். அனுப்பிட்டு மொபைலுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பிடுவான். எஸ்எம்எஸ் போச்சா போகலையா அதை பற்றி கண்டுக்க மாட்டான். ஜஸ்ட்டு இந்த மெசேஜை அனுப்பு அப்படின்ற மெசேஜை மட்டும் இந்த இடையில இருக்கிற இவன்கிட்ட கொடுத்துருவான். அண்ட் ஒருத்தன்ட்ட மெசேஜை கொடுத்தான்ல, இவனோட வேலை என்னென்னா, அவன்கிட்ட வந்த மெசேஜை எந்த சர்வீஸுக்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கு சென்ட் பண்ணுவான். இவன் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்க்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்கான்ல, அந்த மெசேஜை வந்து நோட்டிஃபிகேஷன் சர்வீஸுக்கு சென்ட் பண்ணுவான். அந்த மெசேஜில் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும், யாருக்கு என்ன டீட்டெயில்ஸ் அனுப்பணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை வச்சு நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் என்ன பண்ணுவான்னா, அந்த எஸ்எம்எஸை வந்து சென்ட் பண்ணுவான். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பேமெண்ட் சர்வீஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இடையில இருக்கிற இவன்ட்ட வந்து இந்த மெசேஜை மட்டும் கொடுத்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். இவன் பொறுமையாக நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்க்கு அனுப்பி அந்த எஸ்எம்எஸை சென்ட் பண்ணுவான். ஸோ இதனால் பேமெண்ட் சர்வீஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் சர்வீஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேரும் கப்புளாக இருந்ததை வந்து நம்ம டீகப்புள் பண்ணிட்டோம், 2 பேர்த்தையும் பிரித்து விட்டோம். இந்த நடுவில் இருந்து இந்த மெசேஜை வாங்கி கொடுக்குறான்ல, இவனுக்கு பேர் தான் மெசேஜ் புரோக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெசேஜ் தரகர். அந்த மாதிரி ஒரு பக்கத்துலேருந்து மெசேஜை வாங்கி இன்னொரு பக்கம் மெசேஜை கொடுப்பான். இதில் என்ன ப்ரோ இருக்குது, ஜஸ்ட்டு வாங்கி கொடுக்குறான், இதில் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பேமெண்ட் நடந்ததுனால உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்குது. இப்போ 3 பேர் ஒரே டைமில் பே பண்ணுறாங்கன்னு வைங்க. 3 பேருக்கும் பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த மெசேஜ் சிஸ்டம்க்கு வந்து மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு பேமெண்ட் சர்வீஸை வந்து சக்ஸஸ் காமிச்சிட்டு போயிடும். இந்த மெசேஜ் புரோக்கர் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு வந்த மெசேஜஸ் எல்லாமே அவனுக்கு வந்த ஆர்டர் படி வரிசையாக வச்சுருப்பான். அண்ட் இதை தான் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரேஷன் கடையில் கியூ வச்சுருப்பாங்கல்ல வரிசையாக, அந்த மாதிரி அவன் வந்த ஆர்டரில் வரிசையாக கியூவில் வச்சுருப்பான். அவனுக்கு வந்த மெசேஜ் எல்லாம் வரிசையாக இருக்கும்.
இப்போ இந்த க்யூவில் இருக்கிற மெசேஜ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நோட்டிஃபிகேஷன் சர்வீஸுக்கு சென்ட் பண்ணி வேலையை முடிப்பான். ஸோ இப்படி பண்ணுறதுனால நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்க்கு வந்து ஓவர்லோடும் ஆகாது அண்ட் வரிசையாக எல்லா நோட்டிஃபிகேஷனும் பொறுமையாக போயிடும். அண்ட் இந்த மெசேஜிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆட்கள் இருப்பாங்க. ஒன்று வந்து ப்ரொடியூசர், இன்னொன்று வந்து கன்சியூமர். ப்ரொடியூசர் தான் வந்து மெசேஜ் அனுப்புகிறவர். ஸோ நம்மளோட கேஸில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சர்வீஸ் தான் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூசர். கன்சியூமர் யாருன்னா இந்த மெசேஜஸை வந்து கன்சியூம் பண்ணுறவங்க தான் கன்சியூமர். நம்மளோட கேஸில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் தான் கன்சியூமர். அவர் தான் இந்த க்யூவில் இருந்து மெசேஜை கன்சியூம் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த ப்ரொடியூசரு, கன்சியூமரு, அப்புறம் இந்த மெசேஜ் புரோக்கர், இந்த என்டையர் மெக்கானிசத்தை தான் மெசேஜிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இவன்ட்டு ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, ஒரு மெசேஜை நோட்டிஃபிகேஷன் சர்வீஸுக்கு அனுப்பி ப்ராசஸ் பண்ண சொல்கிறான்னு வைங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் இவன் இந்த க்யூவில் இருந்து இந்த மெசேஜை டெலீட் பண்ண மாட்டான். நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து அந்த மெசேஜை ப்ராசஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட வேலையை முடித்ததுக்கப்புறம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் க்யூவில் இருந்து அந்த மெசேஜை ரிமூவ் பண்ணுவான். இதை தான் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னாலஜ்மெண்ட்னால் நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறது. அவன் அக்னாலஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவன் வந்து இந்த மெசேஜை வந்து டெலீட் பண்ணுவான். சப்போஸ் அவன் அக்னாலஜ் பண்ணல, எதுவும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இதே மெசேஜை வந்து திரும்பவும் அனுப்பிவிடுவான். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, ஒன்ஸ் இவன்ட்டு நீங்கள் ஒரு வேலையை கொடுத்துட்டிங்கன்னா இவன் கண்டிப்பாக திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்ணுவான். அண்ட் சப்போஸ் இவன் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணியும் அது வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்குன்னு வைங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறமா அந்த மெசேஜ் ஃபெயில் ஆச்சுன்னா அதை வந்து தனியாக ஒரு இடத்துல போட்டு வச்சுருவான். அதை தான் டெட் லெட்டர் க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதனால் பின்னாடி இருக்கிற மெசேஜுக்கு வந்து இடைஞ்சல் வருது. ஸோ இவனை வந்து நான் வேறு இடத்துல வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சுருவான். அதை தான் டெட் லெட்டர் க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவன்ட்டு இருக்கிற இன்னொரு நல்ல பழக்கம் என்னென்னா, சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து டவுனாக இருக்குன்னு வைங்க, அதாவது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து சர்வர் டவுன் ஆகிருச்சு அப்படின்னா, இந்த மெசேஜிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேமெண்ட் சர்வீஸ் வந்து அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே ஃபெயில் ஆயிரும். ஸோ எஸ்எம்எஸ் போகவே செய்யாது. இந்த மெசேஜிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு வர்ற மெசேஜ் எல்லாத்தையுமே க்யூவில் போட்டு வச்சுருப்பான். நோட்டிஃபிகேஷன் சர்வீஸுக்கு அனுப்பி பார்ப்பான். நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இல்லைன்னா அவன் வெயிட் பண்ணுவான். எப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து அவைலபிள் வருதோ, அதாவது சர்வர் அப் ஆகுதோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மெசேஜாக சென்ட் பண்ணி அவனோட வேலையை முடிப்பான். ஸோ இப்படி பண்ணுறதுனால சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸும் டவுனாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எந்த மெசேஜுமே மிஸ் ஆகாது. ஸோ இந்த வேலையை பண்ணுற டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காஃப்கா, RabbitMQ இந்த மாதிரி டூல்ஸை வச்சு தான் நீங்கள் இதை அச்சீவ் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து ஜஸ்ட் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறது மட்டும் சொல்லியிருந்தேன். அதுக்காக நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. எனக்கு சில விஷயம் டிலே ஆகி நடந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நடக்கிற எல்லா ஒர்க்கையுமே இந்த மெசேஜ் சிஸ்டம் வச்சு நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தேன், ஜஸ்ட் ஒரு ஏபிஐயில் முடிஞ்சிடும் அப்படின்னு. பட் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருந்தேன். அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு வந்து மெசேஜ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.